தேமுதிக கூட்டணி யாருடன்? பிரேமலதாவின் நிதான அரசியல். கூட்டணி குறித்து ஜனவரியில் அறிவிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சொல்லியிருக்கும் நிலையில் திமுக அதிமுக என இரண்டு தரப்பிலிருந்தும் தேமுதிகவுக்கு அழைப்புகள் பரந்த வண்ணம் இருக்கின்றன. பிரேமலதாவின் தாயார் இறந்த செய்தி கேட்டதுமே தருமபுரியில் இருந்து பிரேமலதாவும் சுதீஷும் திரும்பி வருவதற்கு முன்னரே கிளம்பி போய் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பினார் முதல்வர் ஸ்டாலின். மறுநாள் காலையில் எடப்பாடி பழனிசாமியும் சென்று அஞ்சலி செலுத்தினார். அடுத்ததாக அண்ணாமலையும் பிரேமலதாவின் வீட்டுக்கு சென்று துக்கம் விசாரித்தார். இது எல்லாமே வழக்கமான மரபுதான் என்றாலும் இதன் பின்னாலும் அரசியல் கணக்குகள் இருக்கின்றன. அதிமுக கூட்டணியுடன் தவேகாவும் சேர்ந்து விட்டால் அது பலமான கூட்டணியாக மாறிவிடும். அதை சமாளிக்க வேண்டுமானால் இன்னும் சில கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என நினைக்கிறது திமுக. அந்த வகையில் தேமுதிகவையும் ராமதாசையும் கணக்கில் வைத்திருக்கிறது. அதேபோல் ஒன்றுபட்ட பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் அன்பு வலை வீசுகிறது அதிமுக. ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் அதிமுக கடைசி நேரத்தில் தங்களுக்கு கைவிரித்ததால் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிய பிரேமலதா திமுகவுடன் இணக்கமாக செல்ல ஆரம்பித்தார். முதல்வரை நலம் விசாரிக்கும் சாக்கில் அவரை இல்லம் தேடி சென்று சந்தித்து பேசினார். இதையெல்லாம் வைத்து திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்கலாம் என்ற செய்திகள் வந்தன. ஆனால் தனது அண்மை பிரச்சாரத்தில் தமிழக சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்து தங்களுக்கு திமுகவும் அதிமுகவும் சமதூரம் தான் என்று காட்டிக்கொண்டிருக்கிறார் பிரேமலதா. கரூர் சம்பவத்தை முன்வைத்து தவேகாவை தங்களோடு சேர்த்துக்கொள்ள அதிமுக மெனக்கிடுகிறது. ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால் அதிமுக கூட்டணி பலமானதாகிவிடும் என்பதால் இப்போது மெல்ல அதிமுக சைடிலும் கதவை திறந்து வைக்கிறது தேமுதிக. அதனால்தான் அரசுக்கு எதிராக திடீர் தாக்குதல் தொடுத்திருக்கிறார் பிரேமலதா என்கிறார்கள். இருந்தபோதும் அதையெல்லாம் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் விமர்சனம் செய்த மறுநாளே பிரேமலதாவின் தாயார் இறப்புக்கு அஞ்சலி செலுத்த சென்று விட்டார் ஸ்டாலின். தேமுதிகவுக்கு அங்கீகாரத்தை பெறுவதற்கு இம்முறை குறைந்தது 8 எம்எல்ஏக்களை அந்த கட்சி பெற வேண்டும். அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் குறைந்தது 10 தொகுதிகளாவது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என கணக்கு போடும் பிரேமலதா விஜயும் வந்தால் மட்டுமே அதிமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் திமுக கூட்டணியில் இடம் பிடித்து தனக்கானதை கேட்டு பெறலாம் என நினைக்கிறார். ஆக எது வெற்றி கூட்டணியோ அதில் இணைவது என்பதுதான் பிரேமலதாவின் திடமான முடிவு. அதனால்தான் வெற்றி கூட்டணிகள் முடிவாகும் வரை காத்திருப்போம் என தனது முடிவை ஜனவரிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்.